வெல்கம் டு தமிழ் நியூஸ் லைவ். 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் புதிய வகுப்பறைகள் கட்டித் தந்த சமூக சேவகர் டாக்டர் பி. டி. செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா பரணி ஸ்டுடியோ, வடபழனி பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் அரசியல், சமூக மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். அரசியல் உரை. தேசிய ஜனநாயக கூட்டணி அழைப்பு. விழாவில் பேசிய அரசியல் தலைவர்கள், தற்போதைய அரசை மக்கள் விரோத ஆட்சி என விமர்சித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தல் களத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தனர். அவர்கள் உரையில், ஊழல் நிறைந்த ஆட்சியை அகற்றி நல்லாட்சி கொண்டு வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிதான் தமிழக மக்களின் எதிர்காலம் என்று வலியுறுத்தினர். பிரதமர் மோடி குறித்து பாராட்டு. இந்த நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. 2014 இல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் வரிசையில் கொண்டு வந்தவர் என குறிப்பிட்டனர். வறுமையில் வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்களை மீட்டெடுத்த திட்டங்கள் குறித்து பேசினர். உலக அரசியலில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்திய தலைவராக மோடியை குறிப்பிட்டனர். தமிழக அரசியல் தலைவர்கள் நினைவு. அதேபோல் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய தலைவர்கள் குறித்து உரையில் குறிப்பிடப்பட்டது. எம்.ஜி.ஆர். 11 ஆண்டுகள் பொன்னாட்சி வழங்கிய புரட்சித் தலைவர். ஜெயலலிதா 16 ஆண்டுகள் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றிய புரட்சித் தலைவி. எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி வழங்கிய பொதுச் செயலாளர். தமிழ்நாடு மீண்டும் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக மாற வேண்டும் என்றால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும், அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டது. கல்வி சேவைக்கு பாராட்டு. 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித் தந்த டாக்டர் பி. டி. செல்வகுமாரின் சமூக சேவை கல்வித்துறையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் என்றும் விழாவில் கலந்து கொண்டவர்கள் பாராட்டினர்.